Hi my dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மினியேச்சர் கிணறு தான் ரெடி பண்ண போகிறோம். அது உண்மையாகவே நம்ம தண்ணிலாம் ஊற்றி அள்ளுற மாதிரி நேச்சராக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். ரவுண்டு ஷேப்பில் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி, எந்த அளவு உங்களுக்கு கிணறு தேவையோ அந்தளவு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம மூடி திறப்போம்ல, அந்த இடம் நல்லா இல்லாதனால அதை வந்து நான் கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து சைடில் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை கட் பண்ணிவிட்டு நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 ஸ்டிக்கு கிட்ட தேவைப்படும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இப்படி 2 பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இப்படி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான். இதே மாதிரி 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொன்றும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே கட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வரைஞ்சிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சேர்த்து வச்சு ஒட்டணும்னு சொல்கிறேன். ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் அதான் கட் பண்ணோம்ல, அந்த ஸ்டிக்கை சேர்த்து வச்சு அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை வந்து சேர்த்து இப்படி ஒட்டிடுங்க. அப்புறம் அது சைட்லலாம் வந்துட்டு தனியாக நிற்கும். அதனால் அந்த இடத்துலையும் சின்ன சின்ன பீஸாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை கட் பண்ணி இப்படி மேலே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரியே இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 2 பீஸ் தேவைப்படும் ஒரே மாதிரியே. நம்ம வந்து கிணறுக்கு சைடில் நிற்க வைப்போம்ல, அதுக்காக தான். இப்போ வந்துட்டு 2 பீஸும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகாலே போதும், ஃபெவிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால ஃபெவிகால்லேயே நான் வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு இப்போ ஃபெவிக்விக் எடுத்துக்கலாம். ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு இந்த நம்ம டப்பா கட் பண்ணி வச்சிருந்தால அதோட 2 சைட்லேயும் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஒட்ட போகிறோம். கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி 2 சைடும் இப்படி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. 2 சைடுமே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நிற்க வச்சு ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கு தேவைப்படும். அதுக்கு நான் வந்து பேம்போ ஸ்டிக்கில் இந்த மாதிரி சின்ன பீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் இப்படி நூல் சுற்றியிருக்கேன். இப்போ நூல் சுற்றியாச்சு. இதுக்கப்புறமா நம்மகிட்ட பாபின் இருக்கும் இல்லையா, தையல் மிஷின்லலாம் இன்சர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த பாபின் எடுத்து இதுக்குள்ளே இந்த பேம்போ ஸ்டிக்குக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம இதே மாதிரி கயிறு வச்சு முடிச்சு போட்டு கட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட்டியாச்சு. கட்டிட்டு இதுக்கு மேலே வந்து இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன பக்கெட் மாதிரி தேவைப்படும் இந்த தண்ணி அள்ளுறதுக்காக. அந்த பக்கெட் எடுத்து அதில் நான் உள்ளன் த்ரெட் எடுத்து கட்டிக்கிறேன். ஓகே, இப்போ கட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பக்கெட் எடுத்து அந்த பாபினோட சேர்த்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த கயிறு எடுத்து இப்படி போடுறது தான். அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த டப்பாவுக்கு வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகே, நான் கலர் வந்து எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து வாட்டர் பட்டாலுமே வந்து அழியாது. நம்ம இரும்புக்கெலாம் பண்ணுவாங்க இல்லையா, இரும்பு தகரத்துக்கெலாம், அந்த மாதிரி பெயிண்ட் தான். அந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து இந்த டப்பா ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உண்மையாகவே இதில் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மினி குக்கிங் தமிழ்னு சொல்லிட்டு, அந்த சேனலுக்காக தான் இந்த இது செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம உண்மையாகவே தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப நாளைக்கு அது நல்லா வரணும். அதுக்காக தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாத மாதிரி நான் இந்த மாதிரி கலரிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லா இடத்துக்குமே கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு கலரும் நம்ம பண்ணணும். இது காய வச்சு எடுத்துகிட்ட பிறகு நான் என்ன கலர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நைட்டு காய வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்துகிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அடிஷ்னல் மார்க்கர் இருக்கு இல்லையா, நான் ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக செங்கல் இருக்கிற மாதிரி இதில் வரைகிறேன். ரொம்ப சிம்பிள், சின்ன சின்னதாக கட்டம் போட போகிறோம், அவ்வளோதான். இந்த கிணறை சுற்றியுமே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு சிமெண்ட் கலரை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது சின்ன சின்ன செங்கல்ல வந்து இந்த கிணறு கட்டின மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ ஒரு சைடு வரைஞ்சிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடு வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் நான் பண்ணல. நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி அழகாக குட்டி குட்டியாக வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 சைடுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே ஒரு சிமெண்ட் கலர் பண்ணிக்கலாம். சிமெண்ட் கலர் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஒயிட் கலரையும் பிளாக் கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சிமெண்ட் கலர் கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கிற மாதிரியே அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
இந்த பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா அழியாத பெயிண்ட்டு தான். நம்ம வந்து வாட்டர் கலர்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா வாட்டர் கலர்லாம் யூஸ் பண்ணோன்னா அப்படியே தண்ணி படும்போது போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இரும்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பெயிண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பெயிண்ட்டே உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கூட விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் வேஸ்ட்டாக வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அள்ளிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட்டு முடிஞ்சிடும். அந்த பெயிண்ட்டு வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சது மாதிரி இதுக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சைடு மட்டும் நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செஞ்சுட்டு நல்லா இதையுமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேம்போ ஸ்டிக்கில் வந்து பாபின் கோர்த்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட 2 சைட்லேயும் நல்லா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன். ஃபெவிக்விக்குமே இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நூல் போட்டு கூட கட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கட்டியாச்சு. சரி, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா அந்த பாபின் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டே இருந்துச்சு. அதனால் அது 2 சைடும் அந்த பாபின் சென்டரில் வச்சுட்டு அதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்துட்டு நான் இந்த மாதிரி நூலை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி கட்டிக்கிறேன். இப்போ ஒரு சைடு கட்டியாச்சு. இப்போ 2 சைடுமே வந்துட்டு கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த பக்கெட்டில் வந்துட்டு நூல் கட்டி வச்சுருந்தோம்ல, அதில் லைட்டாக வந்து மாஸ்கின் டேப் போட்டு சின்னதாக ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து அந்த கயிறு அந்த பக்கமாக போகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் செடி இருந்துச்சு, அதை எடுத்து அந்த கிணறோட சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த இடத்துலலாம் அப்படி ஒட்டி வச்சுருக்கேன். சும்மா அந்த புல் லைட்டாக ஒரு மாதிரி செடி மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் அது உள்ளேருந்து வளர்ந்து நிற்கிற மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இதுக்கு கீழே ஏதாச்சும் பேஸ்மெண்ட்டுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி தட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுவுமே எப்படின்னா சில்வர் இல்லைனா பிளாஸ்டிக் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கார்ட்போர்ட்லாம் வச்சிங்கன்னா ஊறி போயிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த பாபின்குள்ளே நம்ம அந்த வாளி எடுத்து சும்மா செட் பண்ணிக்கலாம். இது வெயிட் கம்மியாக இருக்குது. தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்மளுக்கு வெயிட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம பார்க்கலாம். பட் இது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான கிணறு மாதிரி இருக்கா ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த மேலே சிமெண்ட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிமெண்ட் கலர் இன்னுமே செங்கலோடைய எஃபெக்ட் மாதிரி அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ தண்ணியுமே ஊற்றிட்ட பிறகு உண்மையான ஒரு கிணறோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு இதை அழகாக நம்ம வந்துட்டு அள்ளி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நேச்சரான கிணறுல எப்படி கயிறு பிடிச்சி இழுத்து நம்ம தண்ணியெலாம் அள்ளுவோமோ அந்த மாதிரி இதுலேயும் அள்ளிக்கலாம். ஓகே, இது வந்து மினியேச்சர் சொப்பு ஜாமா பக்கத்தில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நம்மளோட செகண்ட் சேனல் வந்து மினி குக்கிங் தமிழ் அப்படின்ற சேனல். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த சேனலில் வந்து சின்ன சின்னதாக சொப்பு ஜாமான் வச்சு நம்ம சமைக்கிறோம். அந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலுக்காக தான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய்.